வணக்கம், நான் உங்கள் மணியன் கோபி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இன்றைக்கி எஸ்ஜி சூர்யா அவர்கள் பாஜகவுடைய மாநில செயலர் திருக்கோவிலூர் சுந்தரம் அவர்களுடைய பேரன் அவர் வந்து இன்றைக்கி தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஃபேக்ட்ஸோடைய அந்த ஆர்டிக்கலோட தலைப்பு வந்து நக்சல்களை ஒழித்து கட்டும் பாஜக மோடி அரசு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதில் ஏகப்பட்ட தரவுகள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பயங்கர ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஆர்டிக்கல். இது நிறைய பேர் மத்தியில் போய் சேரணும், எந்த அளவுக்கு நம்ம அரசு வந்து வேலை பார்த்துருக்கு இந்த கடந்த 10 வருஷத்தில் அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் ஆங்கிள் நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறனால தான் அந்த ஆர்டிக்கல் அப்படியே இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த வீடியோட நோக்கம். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2014க்கு முன்னாடி நக்சல்கள் எப்படி இருந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தீவிரவாதம் பயங்கரமாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடப்பட்டிருக்கு. நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், அதாவது யூபிஐ வந்து பெரிய வெற்றியா இல்லாட்டி வந்து இஸ்ரோ பெரிய வெற்றியான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அரசாங்கம் நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்குது. அதில் ஒரு விஷயம் நம்ம தமிழகத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நக்சல்களுடைய பிரச்சனைகள். இது வந்து நார்த்தில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பாதிக்கப்பட்ட விஷயம். ஸோ அந்த நக்சல்கள் 2014க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்துறை ரெக்கார்ட்ஸ் படி கிட்டத்தட்ட 16,000 இன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நக்சல் அட்டாக்ஸ் இல்லாட்டி அதனால் ஏற்படுத்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து 16,000 இன்சிடென்ட் நடந்திருக்குது கடந்த 10 வருஷத்தில். 2014க்கு முந்தின 10 வருஷத்தில் இந்த 16,000 தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 6,500 பேர் இறந்துருக்கிறாங்க. 1,800 பேர் பாதுகாப்பு படையினர், 4,700 பேர் பொதுமக்கள். இவ்வளோ பேர் கடந்த 10 ஆண்டுகளில் 2004லேருந்து 2014க்குள்ளே உயிரிழந்தவங்க. அதில் பர்டிகுலர்லி 2009 வந்து ரொம்ப மோசமான வருஷம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 2,000 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 1000 பேருக்கு மேலே அது ஒரு வருஷம் மட்டுமே கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பின்புலம். 2014 மோடிஜி அவர்கள் ஆட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோன்னு சொன்னால், 10 வருஷத்தில் வருஷம் 1000லேருந்து 1,500 சம்பவங்கள் இறக்குறது பார்த்தோன்னு சொன்னால் 10 வருஷத்தில் வருஷம் 500-600 பேர் ஆவரேஜாக கொல்லப்பட்டே இருக்கிறாங்க, பாதுகாப்பு படையினர் உட்பட. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்போ இருந்த யூபிஏ அரசாங்கம் க்ரீன் ஹண்ட் அப்படின்னு ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஸோ 2014 மோடிஜி ஆட்சி வந்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரே ஒரு வன்முறை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இதை வந்து ஒருங்கிணைந்து அப்ரோச் எடுக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி இதை அப்ரோச் பண்ணணும். ஒன்று வந்து நம்மளோட டிஃபென்ஸை அதிகப்படுத்தணும், பாதுகாப்பை வந்து ஜாஸ்திப்படுத்தணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஜாஸ்தி பண்ணணும், அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையை ஜாஸ்தி பண்ணணும், சரணடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சரணடைய வைக்கணும், உளவை வந்து ஜாஸ்தி பண்ணணும், உளவுத்துறையோடைய செயல்பாட்டை வந்து அதிகரிக்கணும். இந்த மாதிரி பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்து சமாதான ஒரு திட்டமும் கொண்டு வராரு. இது மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கோஆர்டினேட்டட் அப்ரோச், அதாவது ஒரு குறுகிய ஒரு அப்ரோச்சாக இல்லாமல் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி, டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திரும்ப தாக்கணும்னு நினைக்கிற நக்சல்களுக்கு எதிராகவும், சரணடையணும்னு நினைக்கிறவங்களை தடுக்கிறதுக்காகவும், இல்லை பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்படுற பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் 2-3 ஆப்ரேஷன்ஸும் வந்து கொண்டு வராங்க. ஒரு ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் பிரகார்னு சொல்லி, இன்னொரு ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் அக்டோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவாக டெரரிஸ்டாக இருக்கிறவங்களை வந்து கொல்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களை கைது பண்ணுறதா இருக்குது, இந்த மாதிரி அக்ரெசிவான வேலைகளும் சைட் பை சைடு பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச் எடுக்கிறதுனால ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2013 மோடிஜி ஆட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு நடந்த இன்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை 1000க்கு மேலே. அதே இது 2023 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா 400, கிட்டத்தட்ட 50% பாதிக்கு பாதி அந்த பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருக்கு. தரவுப்படி பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி 73% குறைஞ்சிருக்குன்றாங்க. 2014 88 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 2024 வந்து அதே 18 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது முழுமையாக குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணியிருக்காங்க போயிட்டுனா, இன்சிடென்ட்ஸ் வந்து 53% ஆகும், பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டது 73% ஆகும் குறைஞ்சிருக்குது. 2014 நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து 126 இருந்திருக்குது. அதே இது இப்போ 2024 அதே நக்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களோட எண்ணிக்கை 38 குறைஞ்சிருக்கு. 126 38 குறைஞ்சிருக்கு. மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ங்கிறது 12 இருந்திருக்குது, இப்போது 6 மாதிரி இருக்குது, பாதியாக இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? எப்படி வந்து 70% குறைஞ்சது, எப்படி 50% குறைஞ்சது, எப்படி மாவட்டங்கள் 126 38 மாறிச்செல்லாம் கேட்டோம்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி வேலை நடந்திருக்குது. இப்போ வலு ஊட்டப்பட்ட காவல் நிலையங்கள்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 60 இருந்துக்கு 2010. அதே இது இப்போ பார்த்தோன்னு சொன்னால் 612 வலு ஊட்டப்பட்ட காவல் நிலையங்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணால் தான் இந்த பிரச்சனைகளை பாதியே குறைக்க முடியுது. அப்போ அவ்வளோ எஃபர்ட் அண்ட் ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது, அதை காமிச்சிருக்கிறாங்கிறது வந்து நிரூபணமாகுது.
கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 302 பாதுகாப்பு மையங்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வளர்ச்சி சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ரோடு போடுறது. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் சாலைகள் வந்து போட்டிருக்காங்க. வளர்ச்சியில் வேறு என்ன யோசனை பண்ணுறோன்னு பார்த்தோன்னு சொன்னால், ரோடுக்கு அப்புறமா டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். இப்போ நம்மளால தெரியும், ஒருத்தர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, ஒருத்தர்கிட்டையும். இப்போ நம்மளால் வந்து ஒரு ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த அவுட்டரில் கூட ஃபோன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த இடங்களில் வந்து எவ்வளோ தான் நெட்வொர்க் கவரேஜ் இருந்திருக்குன்னா, மோடிஜி வரதுக்கு முன்னாடி 30% தான் வந்து நெட்வொர்க் கவரேஜ் இருந்திருக்கு. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 90% நெட்வொர்க் கவரேஜ் கொண்டு வந்துருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 7,700 டெலிஃபோன் டவர்ஸ் வந்து நிறுவியிருக்கிறாங்க. இதனால் நக்சல்கள் எத்தனை பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8,000 நக்சல்கள் சரணடைஞ்சிருக்காங்க. கடந்த 16 மாதங்களில் மட்டும் 1000 பேருக்கு மேலே சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் மறுவாழ்வு மையங்களுக்காகவும் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் அமைச்சு அவங்களோட புதிய வாழ்க்கைக்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நக்சல்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா நிதி ஒதுக்கி 6,500 கோடி ரூபாய் இதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி அவங்களோட வளர்ச்சிக்காக வேலை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நக்சல்களுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே சீரமைக்கிறதுக்காகவும் இருக்கட்டும், இல்லை அந்த நக்சலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வளர்ச்சிக்காகவும் இருக்கட்டும், காம்ப்ரிஹென்சிவாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆயுதங்கள் கடத்துறதை தடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களை வந்து கொல்றதா இருக்கட்டும், இல்லை அவங்களை கைது செய்கிறதா இருக்கட்டும், மனம் மாறுறவங்களுக்கு வந்து சரணடைகிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் ஏற்பாடு பண்ணுறதா இருக்கட்டும், பாதுகாப்பு படையினருக்கு வந்து ஒரு வலுவூட்டப்பட்ட காவல் நிலையங்களை ஜாஸ்தி பண்ணுறது, கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணுறதா இருக்கட்டும், வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய், அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய் ஒதுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாத்தையும் திருப்பி பார்த்தோன்னு சொன்னால், பயங்கர டெடிக்கேட்டடாக கமிட்டடாக மோடி அரசு வந்து கடந்த 10 வருஷத்தில் எந்த மாதிரி கிட்டத்தட்ட 126 மாவட்டங்களுடைய வாழ்க்கை தரத்தையே வந்து உயர்த்திருக்கிறாரு. டெலிஃபோன்லேருந்து, கரண்ட்லேருந்து, ரோட்லேருந்து, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் உயர்த்திருக்கிறாங்க. பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காங்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ஸோ எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்குவாங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறையா சேரணும் அப்படிங்கிறது அந்த சேனலோட நோக்கம். ஸோ ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக சேர்ந்துட்டு இருக்கும். ஸோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.